கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பொதுத் தேர்வு நேரத்தில் மின் தடை கூடாது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இன்று முதல் தொடங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதனை அடுத்த அனைத்து தேர்வு மையங்களிலும் தடையற்ற மின்சாரம் கிடைக்கும் வகையில் மும்முனை மின்சாரம் வழங்க அதிகாரிகளுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. பராமரிப்புக்காக கூட மின் தடை கூடாது என்றும் இரவு நேரங்களில் மாணவர்கள் படிக்க தடையற்ற மின்சாரம் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. என் கையெழுத்தை மாற்ற முடியவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சா பே சர்ச்சா நிகழ்வை முன்னிட்டு மாணவர்களுடன் உரையாடினார். அப்போது பள்ளி பருவத்தில் தன் கையெழுத்து அழகாக இல்லை என்றும் அதை மாற்ற ஆசிரியர்கள் எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போனதாகவும் வருத்தத்துடன் பகிர்ந்துள்ளார். பிப்ரவரி 10 நடக்கவுள்ள பரீட்சா பே சர்ச்சா நிகழ்வில் தீபிகா படுகோன், மேரி கோம் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு ஊக்கமளிப்புள்ளது குறிப்பிடத்தக்கது. மே 4ஆம் தேதி நீட் யூஜி தேர்வு. இளநிலை நீட் தேர்வு மே 4ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த நுழைவுத் தேர்வு மூலம் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேரலாம். இதற்கான விண்ணப்ப பதிவு ஆன்லைனில் தொடங்கியுள்ளன. விண்ணப்பிக்க கடைசி தேதி மார்ச் 7. மேலும் விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். UGC வரைவு விதி கருத்து கூற பிப்ரவரி 28 வரை அவகாசம். UGC வரைவு விதிமுறைகள் தொடர்பாக கருத்து கூறுவதற்கான அவகாசம் பிப்ரவரி 28 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். கல்வித்துறை மேம்பாட்டுக்கான முயற்சியை ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அரசியல் காரணத்துக்காக எதிர்க்கின்றனர். புதிய வரைவு விதிகள் கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்தும் வகையிலேயே உள்ளன. இது தொடர்பாக மாணவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் கருத்து கூறலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளன. பள்ளிகளில் நாளை முதல் சினிமா போட்டிகள். மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகளில் நாளை முதல் சிறார் திரைப்பட போட்டிகள் நடைபெற இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளன. அதில் பள்ளி அளவில் நாளையும், வட்டார அளவில் பிப்ரவரி 13ஆம் தேதியும், மாவட்ட அளவில் பிப்ரவரி 20ஆம் தேதியும் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.